வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். பாக்கியா பழனிசாமியோட அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க, கண்டிப்பா சாருக்கு அந்த பொண்ணை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா இந்த மாசத்துலயே நம்ம கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பழனிசாமியோட அம்மா சொல்றாங்க. அடுத்த மாசத்துல முகூர்த்த நாளே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள முகூர்த்த நாள்லாம் பாத்துட்டீங்க போல அப்படின்னு பாக்கியாவோட மாமனார் கேக்குறாரு. வழக்கமா நான் பாக்குறது தானே, இந்த வருஷத்துல எந்தெந்த நாள்லாம் முகூர்த்த நாள்னு எனக்கு மனப்பாடமாவே தெரியும் அப்படின்னு பழனிசாமியோட அம்மா சொல்றாங்க. பட்டுப்புடவை நகையெல்லாம் பாக்குறப்ப பழனிக்கு கல்யாணம் பண்ணி வர மருமகளுக்கு இதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு மனசுல நினைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. புதுசா கல்யாணம் ஆகி இருக்கிற ஜோடியை பாக்குறப்ப நம்ம பழனிக்கும் கல்யாணமானா இப்படிதானே இருப்பான் அப்படின்லாம் நான் நினைச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, இனிமேல் நீங்க மத்த ஜோடியெல்லாம் பார்க்க வேணாம், பழனிசாமி சாருக்கும் அதே மாதிரி கண்டிப்பா கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க மகன் குடும்பத்தோட வாழ்றத நீங்க கண்குளிர பாப்பீங்கம்மா அப்படின்னு பாக்கியா மாமியார் சொல்றாங்க. இதுக்கிடையில பழனிசாமியும் அந்த பொண்ணு சந்திராவும் பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பிசினஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்குதா, மந்த்லி டேர்ன் ஓவர் எவ்வளவு அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. டேர்ன் ஓவர்னா என்ன அப்படின்னு பழனிசாமி கேக்குறாரு. லாபம்லாம் வருதா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் லாபம்லாம் வருதுங்க, ஒரு சில மாசம் அதிகமா வரும், ஒரு சில மாசம் கம்மியா வரும், அதை தூக்கி இதுல போட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. கடவுள் புண்ணியத்துல லாபம்லாம் வந்துட்டு தாங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு நிறைய சிஸ்டர்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. ஆமாங்க, கூட பிறந்தது பெரியப்பா பொண்ணு, சித்தப்பா பொண்ணு, இந்த மாதிரி நிறைய அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்க எனக்கு அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், கடவுள் புண்ணியத்துல எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அடிக்கடி அவங்களாம் வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு அந்த பொண்ணு சந்திரா கேக்குறாங்க. ஸ்கூல் லீவ் விட்டா பிள்ளைகள்லாம் நம்ம வீட்டுலதான் இருப்பாங்க, அவ்வளவு பாசங்க அப்படின்னு சொல்றாங்க. விசேஷம்லாம் வந்தா சீர்வரிசெல்லாம் நீங்க தானே செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க, கண்டிப்பா செய்யணும்ல, அது என்னோட கடமை தானே, எல்லாருக்கும் சேர்த்து ஒரே தாய் மாமா நான் தாங்க அப்படின்னு சொல்றாரு பழனி. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, அவங்களே நான் தான் பாத்துக்கணுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. அந்த பொண்ணு இப்படி கேட்ட உடனே பழனிசாமி கொஞ்சம் ஸ்டன் ஆயிடுறாரு. இதுக்கிடையில கோபி இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. காரை ரொம்ப ஃபாஸ்டா டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன கோபி, ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா டிரைவ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. இல்லையே, நான் ஸ்லோவா தான் ஓட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. நான் ஸ்லோவா தானே போறேன் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்கிறாரு. ராதிகா சொல்றாங்க, நம்ம 3 பேரும் இப்படி சேர்ந்து வெளியில போயிட்டு வந்தது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமாமா, நானும் சந்தோஷத்துல ஆனந்தத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. இனிமேல் இந்த மாதிரி அடிக்கடி கல்யாணத்துக்கு இல்ல யாருக்காவது காது குத்துறாங்க, மூக்கு குத்துறாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு கோபி. ராதிகா சொல்றாங்க, என்ன கோபி உங்க பேச்சுல ஒரு நக்கல் தெரியுது, என்ன கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உன்னை கிண்டல் பண்ற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லம்மா அப்படின்னு சொல்றாரு கோபி. டாடி நம்ம பீச்சுக்கு போயிட்டு போலாமா அப்படின்னு சொல்றாங்க மயூ. கோபி நினைக்கிறாரு, அங்க போனா டைம் ஆயிருமே, வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னா எனக்கு தலை வெடிச்சிருமே அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு நீ நியூஸ் பேப்பர் பாக்கலையா, இன்னைக்கு நிறைய மழை வரும்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு கோபி. இன்னொரு நாள் கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. பாக்கியாவோட மாமனார் பழனிசாமிட்ட இந்த பொண்ணை பேசி முடிச்சிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு பழனிசாமி சொல்றாரு. இந்த பொண்ணு ரொம்ப படிச்ச பொண்ணு, படிச்ச மாப்பிள்ள வேணும்னு எதிர்பார்ப்பாங்க போல அப்படின்னு சொல்றாரு. நாங்க வேணா பொண்ணுகிட்ட பேசி பாக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியாவோட மாமனாரும் மாமியாரும். அதெல்லாம் வேணாங்க, அப்படி பேசினீங்கன்னா உங்களுக்கு தர்ம சங்கடம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. வேற யாருனாலும் பரவாயில்ல, பொண்ணு உங்களோட சொந்தக்கார பொண்ணு, நாளை பின்ன உங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. நான் தனியாவே இருந்துக்கிறேங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த பொண்ணு இல்லைன்னா என்ன, வேறொரு பொண்ணை பார்த்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு பாக்கியாவோட மாமனார். பாக்கியா மாமியார் சொல்றாங்க, எங்க சொந்தத்திலயும் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அதுல ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டீங்க போல அப்படின்னு பழனிசாமி கேக்குறாரு. உங்களுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அப்போ ஒரு கண்டிஷன், இனிமே வர பொண்ணுட்ட நான் தான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. ராதிகா கோபிட்ட சொல்றாங்க, என்னையும் மயுவையும் நீங்க எங்க வீட்டுல டிராப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாக்கியாவும் பழனிசாமியும் பேசிட்டு இருக்கிறத கோபி கேக்குறாரு. பாக்கியா பழனிசாமிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க ஏன் கல்யாணத்துக்கு இவ்வளவு பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. பழனிசாமி சொல்றாரு, எனக்கு கல்யாணம் வேணான்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன், நீங்க சொன்னீங்கன்றதுக்காக தான் பொண்ணு பாக்குறதுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா சொல்றாங்க, நான் சொன்னதுனால தானே பொண்ணு பார்க்க வந்தீங்க, இப்ப நான் சொல்றேன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நமக்குன்னு வாரிசு வரும், நமக்குன்னு குடும்பம் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்றாங்க. கோபி இவங்க 2 பேரும் பேசுறத தப்பா புரிஞ்சுக்கிட்டு சவத்துல முட்டிட்டு இருக்கிறாரு. சரிங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பழனி. இப்ப கோபி அங்க போறாரு. கோபிநாத் சார், என்ன ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு பழனிசாமி. உங்ககிட்ட இங்கிலீஷ்ல கேட்கணுமோ, ஆர் யூ ரிமெம்பர் மீ அப்படின்னு கேக்குறாரு. அப்பா ஏதோ பேசிட்டேனோ, நான் மேடம்கிட்ட கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாக்கியாட்ட போய் கேக்குறாரு. நான் சொன்னது கரெக்டா மேடம் அப்படின்னு ரொம்ப க்ளோஸா பக்கத்துல போய் நின்னு கேக்குறாரு. டூ யூ ரிமெம்பர் மீன்னு கேட்கணும் சார் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அங்கோ மேடம் நீங்க அப்படின்னு சொல்றாரு பழனி.
கோபிட்ட பழனிசாமி தட் ஒன் டே யூ கம்மிங் அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் பேசுறத கவனிக்காம பாக்கியாவே பார்த்துட்டு இருக்கிறாரு கோபி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.